அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடப்பகுதி இயல் 6 இயல் 6இல் கவிதை பேழை கலை எனும் பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் பாடப்பகுதி மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாட்டியல் எனும் இப்பாடலை எழுதியவர் தொல்காப்பியர். மெய்ப்பாட்டியல் என்பது ஒரு இலக்கணம். இந்த இலக்கண பகுதியை தொல்காப்பியர் தொல்காப்பியம் எனும் நூலின் மூலமாக நமக்கு வழங்கியுள்ளார். நூல்வெளி பார்த்துக்கலாம். நூல்வெளி நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பொருளதிகாரம் எனும் பகுதியில் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பதை அறிவோம். அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ளத்தெளிய விளக்கும் ஒப்பற்ற ஒரு பெருநூலாகும். தமிழ்மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதை இயலின் நுட்பங்களையும் பேசுகிறது இந்த தொல்காப்பியம். தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது. பொருண்மை என்றால் உள்ளே ஆழமான கருத்து, உறுப்புகள் அதனுடைய ஒவ்வொரு பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது உத்திகள் என்னென்ன யுத்திகளை கையாளுகிறார்கள், அழகு என்பதை பற்றி சிறப்புற எடுத்து எம்புகிறது. தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் அதாவது இவருக்கு நிகராக புகழ் படைத்தவர் எவரும் இல்லை என்று பொருள்படும்படியாக போற்றுகின்றனர். நூல் முழுமைக்கும் இளம்பொருணார் உரை எழுதியுள்ளார். தொல்காப்பியம் எனும் நூல் முழுமைக்கும் இளம்பொருணார் என்பவர் உரை எழுதியுள்ளார். இலக்கியத்தை படிக்கின்றோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு. சுவை என்பது வெறுமனே நாவில் மட்டும் இருப்பது கிடையாது, அந்த உடல் வெளிப்படுத்துவதும் ஒரு சுவை என்று கூறுகிறார்கள். சுவை என்பது ரசனை என்னும் பொருளில் இங்கே இடம்பெறுகிறது. ரசனை என்பது ரசித்தல், அதனை உள்வாங்குதல் என்னும் பொருளில் இங்கே வெளிப்படுகிறது. மெய்ப்பாடு என்பது என்ன? மெய் என்றால் உடல், பாடு என்றால் படுத்துதல், அதாவது உடல் படும் பாடு மெய்ப்பாடு. அதாவது உடல் எந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறதோ அது மெய்ப்பாடு. அது சிரிப்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு உணர்வை உடம்பு வெளிப்படுத்தினால் அதுவே மெய்ப்பாடு. மெய்ப்படும் பாடு மெய்ப்பாடு. சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் என்பர் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர். சொல் கேட்டார்க்கு பொருள் கண் கூடாக வேண்டும். அதாவது ஒரு சொல்லை கேட்கும்போது அந்த சொல்லை பற்றிய பொருள் கண்ணுக்கு முன்னே நிற்க வேண்டும். ஒரு ஆலமரம் என்றால் ஒரு ஆலமரத்தை பற்றிய அந்த இமேஜ் நம் மனதில் தோன்ற வேண்டும். அதான் சொல்கிறாங்க. தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் சொல்கிறாரு, கவி கண்காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். கவி என்பது பாடல், பாடல் என்பது கண்காட்டும், பாடல் என்பது நம் மனத்திற்குள்ளே பல்வேறு காட்சிகளை கொண்டு வரும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு. நாடகத்தில் நம்ம மேடை பார்க்குறோம், மேடையில் நம்ம கண் முன்னே நடிக்கிறார்கள், நடிக்கும்போது அந்த மெய்ப்பாடுகள் அந்த உணர்வுகளை தோற்றுவிக்கும், இது இயல்பு. ஆனால் இலக்கியத்தில் வரும் செய்திகள் கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு. எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, ஒரு அரசன் வேட்டைக்கு புறப்படுறாரு. அன்று சரியான மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் அவர் குதிரையில் வேகமாக செல்லும்போது ஒரு மலைச்சரிவான ஒரு பாதையில் அவர் செல்கிறார். அப்போது குதிரையானது அந்த மலைச்சரிவில் சேற்றில் சிக்கி வழுக்கி கீழே விழுந்து விடுகிறது. அப்போது மன்னரும் குதிரை மேலிருந்து நழுவி கீழே விழுந்து சேற்றில் புரண்டு அந்த மலைச்சரிவில் வழுக்கி கொண்டே கீழே விழுந்து விடுகிறார். அவர் சறுக்கிக் கொண்டே கீழே வரும்போது ஒரு மரத்தின் அடியில் சிக்குண்டு அவர் மரத்தை பற்றி கொண்டு மேலும் கீழே செல்லாதவாறு தன்னுடைய உயிரை காத்து கொண்டு மரத்தை பிடித்து கொண்டு கீழே இருக்கிறார். அப்போது அந்த மரத்தின் மேலிருந்து ஒரு பாம்பு கீழே இறங்கி வருகிறது. அவருக்கு பக்கத்தில் ஒரு புலியானது மெல்ல பதுங்கி வருகிறது. இப்போது அவர் அந்த உயிரை காத்துக்கொள்ள தனது கையை விட்டு விடுகிறார். கையை விட்டால் அதல பாதாளத்துக்கு சென்று உயிரை இழக்க நேரிடும். மேலிருந்து வரும் பாம்பு இவர் கையை தீண்டி உயிரிழக்க நேரிடும். இல்லை என்றால் அந்த புலி
இவரை தாக்கி கொள்ள நேரிடும். இப்போது அவர் எவ்வாறு தம்முடைய உயிரை காத்துக்கொள்வார்? எதுக்காக சொன்னேன்னா, இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன், ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோரி சொல்லும்போது நம்முடைய அனைவரது மனமும் அந்த மலைப்பகுதிக்கு சென்றாகிவிட்டது. அந்த அரசரை நாம் நினைத்தோம், அந்த குதிரையை கண்ணால் பார்த்தோம், அரசரை பார்த்தோம், அந்த மரத்தின் மீதிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய பாம்பையும் கண்டோம், அந்த புலியும் நாம் கண்டோம். இப்போது ஒரு கதையை சொல்லும்போது ஒரு காட்சியை நம் மனதில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இந்த செயலை இலக்கியங்கள் செய்கின்றன. இலக்கியத்தில் வரக்கூடிய அந்த கதைகளை, அந்த கருத்துக்களை படிக்கும்போது அந்த கருத்துக்களுக்கு உண்டான காட்சி நம் மனதில் உண்டாக்கப்படுகிறது. இந்த காட்சியின் மூலமாக நமது உடம்பு வெளிப்படுத்துவது மெய்ப்பாடு. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த ஒரு அழகியல் கோட்பாடு. இலக்கியத்தில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய வடிவம் என்ன, பாவையில் அமைந்த வடிவம், அது வெளிப்படுத்துகின்ற பொருள், அது அந்த பாடல் வெளிப்படுத்துகின்ற மெய்ப்பாடு, நமக்குள்ளே வெளிப்படுத்துகின்ற மெய்ப்பாடு, இதெல்லாம் மூன்றும் மிக சிறப்பாக இணைந்து மிகச்சிறந்த ஒரு அழகியல் கோட்பாடாக இடம்பெற்றுள்ளது. பாடலுக்கு போலவாங்க. நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப. இது தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். எண்வகை மெய்ப்பாடுகள், மொத்தம் மெய்ப்பாடுகள் 8 இருக்குது. எண்வகை மெய்ப்பாடுகள், எண் என்றால் 8, 8 வகை மெய்ப்பாடுகளை பற்றி தொல்காப்பியர் இங்கே குறிப்பிட்டுள்ளார். நமது உடம்பு வெளிப்படுத்துகின்ற மெய்ப்பாடுகள் பாருங்கள். நகை சிரிப்பு, அழுகை, அழுகை என்பது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அழுகுதல். இளிவரல், இளிவரல் என்பது ஒரு மிகச் சிறுமியான ஒரு இது, மற்றவரால் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்படும் போது நமக்கு தோன்றுவது அந்த சிறுமை என்னும் ஒரு மெய்ப்பாடு. மறுக்கை வியப்பு, ஆச்சரியம். அச்சம் பயம். பெருமிதம் ரொம்ப பெருமையாக போகிறது, ரொம்ப பெருமையாக சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு கெத்தாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியே பெருமிதம். வெகுளி, வெகுளி என்றால் சினம். உவகை என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த 8 மெய்ப்பாடு என தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்லும் பொருளும் நகை சிரிப்பு, இளிவரல் சிறுமை, மறுக்கை வியப்பு, பெருமிதம் பெருமை, வெகுளி சினம், உவகை மகிழ்ச்சி. சிரிப்பு அழுகை சிறுமை வியப்பு அச்சம் பெருமை சினம் மகிழ்ச்சி என்ற மெய்ப்பாடு எண் வகைப்படும், 8 வகைப்படும். இலக்கண குறிப்பாருங்க. நகை அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை எல்லாமே வந்து தொழில் பெயர்கள். ஏனென்றால் தொழில் என்பது ஒன் ஆஃப் தி ஆக்ஷன். அங்கே வந்து ஒரு வினை நடக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அல்லது தள்ளு முடிஞ்ச தொழிற்பெயர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓடுதல் பாடுதல் எல்லாமே தொழிற்பெயர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நகை என்பதும் நகைத்தல், அழுதல், இளிவரல், இளிவரல் அள்ளு முடியுதா, மறுக்கை மறுத்தல், அச்சம் அச்சப்படுதல், பெருமிதம் பெருமிதப்படுதல், வெகுளி வெகுத்தல் என இங்கே வந்து அழ்த்தல் என அந்த முடியக்கூடிய விகுதிப்பெயர்கள் இணைந்து வரும். இவை தொழிலை காரணம் காட்டி அமைவதால் இவை தொழிற்பெயர்கள். உறுப்பிலக்கணம் பாருங்கள். நகை நகு கூட்டல் ஐ. நகு என்பது பகுதி, நகை ஆனது விகாரம். அந்த ஐ பார்த்தோம்னா தொழிற்பெயர் விகுதி. இங்கே தொழிற்பெயராக அமைவதற்கு அந்த ஐ என்பது வந்து இருக்கிறது. அதேபோல் மறுக்கை பார்த்தோம்னா மருள் பகுதி, ஈலெட்டானது விகாரம், கை என்பது தொழிற்பெயர் விகுதி. வெகுளியில் வெகுளி என்பது பகுதி, ஈ என்பது தொழிற்பெயர் விகுதி. மெய்ப்பாடுகளை விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ வந்து தொல்காப்பியர் சொல்லிட்டாரு, எண் வகை மெய்ப்பாடுகள் இதுதான். நகைய அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி வகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப என்று எண் வகை மெய்ப்பாடுகளை தொல்காப்பியர் கூறிவிட்டார். அதுக்கு பாடல் சான்றுகள் பாருங்கள். இலக்கியங்களில் வந்த சான்றுகள். ஃபஸ்ட்டு நகை. முதலாவதாக நகை என்பதை பற்றி ஒரு பாடல். பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவின் கூற்று. இது பாணன் என்றால் பாடல் பாடுபவன் பாணன். அந்த பாணனுடைய குரல் வளத்தை பற்றி எள்ளி நகையாடிய கிண்டல் செய்து பேசிய சிரித்த தலைவியினுடைய கூற்று இது. ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டிலும் பேயென்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். நந்திக்கலம்பகத்தில் நந்திமன்னனுடைய புகழை பாடுகையில் அந்த ஈட்டு புகழ் நந்தி, அதாவது பெரும்புகழை ஈட்டுகின்ற நந்திமன்னனுடைய பாணனே, நந்திமன்னனை போற்றி பாடுகின்ற பாணனே, நீ பாடும்போது நீ எங்கள் வீட்டிலிருந்து பாட, எங்கள் வீட்டில் அமர்ந்து நீ விடியும் வரைக்கும் பாட, எங்கள் வீட்டில் உள்ளோர் காட்டில் எழுகின்ற பேய் என்று அம்மா கூறினால்
மற்றவர்கள் நரி என்று கூறினர். தோழி நாய் என்று கூறினாள். நான் நீ தான் பாடுகிறாய் என்று கூறினேன். பாடலின் பொருள் பாருங்க. புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவோனே, பாணனே, நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய். அதை கேட்டு என் தாய் விடிய விடிய காட்டில் அழும் பேய் என்றால். பிறர் நரி ஊளையிட்டது என்றனர். தோழியோ நாய் குறைத்தது என்றாள். இல்லை நீ என்றேன் நான். இவ்வாறு அந்த பாணனுடைய குரல் வளத்தை கிண்டல் செய்து பேசக்கூடிய அளவிற்கு இங்கே இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. இங்கே அந்த நகை என்பதும் சிரிப்பு என்பதும் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாருங்க, ஆளுகை. தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்துபட தலைவி துயரில் கூறுவது. தலைவன் காட்டில் புலியோடு போராடி இறந்து விட்டார். தலைவி அவரை பார்த்து கூறுவது, ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொளினே, அகன்மார்பு எடுக்கவல்லேன், என் போல் பெரு விதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. இது யமனை பார்த்து அந்த தலைவி கூறுவது போல அமைந்துள்ளது. பார்த்தீங்கன்னா, புலி தாக்கி புலி அடித்து கொன்று தலைவன் இறந்துவிட தலைவனை ஓடி சென்று ஐயோ என்று தலைவனை பார்த்து கதறினால் அப்போது புலி அந்த ஓசை கேட்டு இவனை அடித்து கொன்றுவிடும். எனவே ஐயோ என்று அழுகவும் வழியில்லை. அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழகவும் வழியில்லை. ஏனென்றால் புலி அருகிலேயே அமர்ந்துள்ளது. அகன்மார்பு எடுக்கவில்லை. மார்போடு சேர்த்து அணைத்து அவனை கட்டி அணைத்து அணுக முடியவில்லை. என்போல் பெரு விதிர்ப்பு உருக, என்போல் பெரிய துன்பம் பெருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்று. உன்னை இவ்வாறு கொன்றுவிட்ட அரணில் கூற்று. அறம் என்பது தர்மமில்லாத யமனே, இவ்வாறு நீ அவனை கொன்றுவிட்டாய் என அந்த தலைவி கூறுவதாக அமைந்துள்ளது. பாடலின் பொருள் பாருங்க. போரில் இறந்துபட்ட தலைவனின் உடலை பார்த்து தலைவி ஐயோ என கதறினால் காட்டில் உள்ள புலி வந்துவிடுமோ என அஞ்சுகின்றேன். தூக்கி எடுத்து செல்லலாம் என்றால் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் இயலாது. ஏன்னா தலைவன் மிகுந்த அகன்ற மார்புகளையும் மிக உரமான உடம்பையும் கொண்டவர், கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பார். அவர் தூக்கி கொண்டு செல்ல இயலாது. இவ்வாறு துன்புறும் வண்ணம் செய்ததே கூற்றம். கூற்றம் என்றால் யமன். அக்கூற்றம் என்னை போல் துன்புறும் யமனை நீயும் என்னை போல் துன்புறுவாயாக என அந்த யமனை பார்த்து அவர் கூறுவதாக அமைந்துள்ளது. ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே. ஐயோ என்ற கதறினால் ஓசை கேட்டு புலி வந்துவிடும். அந்த அகன்மார்பு எடுக்கவில்லை. அனைத்திறன் கொளினே, அகன்மார்பு எடுக்கவில்லை. அவனை எடுத்துக்கொண்டு செல்லாம் என்றால் அவனுடைய வெயிட் காரணமாக தூக்கி கொண்டு செல்ல முடியாது. எனவே யமனே, என்னுடைய இந்த கதிக்கு ஆளாக்கிய யமனே, நீயும் என்னை போல் துன்புறுவாயான அந்த தலைவி யமனை பார்த்து கூறுவதாக அமைந்துள்ளது. இங்கே அழுகை என்னும் ஒரு உணர்வு வெளிப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுமை. சிறுமைக்கு இளிவரல் என்பது பொருள். சேரன் கணைக்கால் இரும்பறை என்னும் அரசன் சிறையில் அகப்பட்டு கிடக்கிறான். அப்போது சிறையில் தண்ணீர் கேட்டு அவன் சிப்பந்தி என்றால் அந்த சிறையில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள், காவலர்கள், அவர்களிடம் சிறையில் தண்ணீர் கேட்கிறான். அப்போது சிறை காவலர்கள் காலம் தாழ்த்தி தண்ணீர் கொடுத்ததால் அதை அருந்தாமல் தவிர்த்து தனக்கு ஏற்பட்ட சிறுமியை எண்ணி பாடியது இந்த பாடல். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, சேர மன்னன் கணைக்கால் இரும்பறை சிறையில் அகப்பட்டு மாற்றரசனுடைய சிறையில் அகப்பட்டு கிடக்கிறார். அப்போது தாகம் காரணமாக தண்ணீர் வேண்டும் என கேட்க சிறைக்காவலர்கள் உதாசீனமாக ரொம்ப அவமானப்படுத்தி தண்ணீரை மிக தாமதமாக கொண்டு தருகிறார்கள். அப்போது இவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டு தரக்கூடிய தண்ணீரை குடித்து நாங்கள் உயிர்வாழலாம் என அவர் பாடுகிறார். பாருங்க. தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தணிய தாம் இறந்து உண்ணும் அளவை இன்முறோ இவ்வுலகத்தானே. பாருங்கள். தொடர்படு ஞமலி என்றால் ஞா என்ற பொருள். தொடர்படு ஞமலையின் இடர்படுத்து. நாயை எவ்வாறு தொடர்ந்து துன்பப்படுத்துவார்களோ அதை போல இரிய என்றால் என்னை இழிவுபடுத்தி. கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம். அதாவது சிறுபதம் என்றால் சிறிய பாதங்களை கொண்ட அந்த நாய். கேளல் கேளின் வேளாண் சிறுபதம். சிறிய பாதங்களை கொண்ட அந்த நாயை எவ்வாறு சிரமப்படுத்துவார்களோ, சங்கிலியில் அடைத்து கட்டி துன்பப்படுத்துவார்களோ அதே போல மதுகை இன்றி வயிற்று தீ தணிய, மானம் வெட்கம் எதுவுமே இல்லாமல் வயிற்று தீ தணிய. வயிற்று தீ என்றால் வயிற்று பசி, இந்த தாகம் தணிய தாம் இறந்து உண்ணும் அளவை, தாம் இறந்து உண்ணுகின்ற அந்த அளவுக்கு நிலைமையை ஈன்மரோ அந்த அளவுக்கு செல்வார்களோ இந்த உலகத்தானே, இந்த உலகத்தை ஆள்கின்ற அரசர்கள். அந்த நாயைப் போல துன்பப்படுத்தி, நாயைப்போல் இடர்படுத்தி
ரொம்ப அவமானப்படுத்தி இந்த தண்ணீரை கொடுத்தால் அவர்கள் வயிற்றுத்தீ தனியும் பொருட்டு, பசியை தாகம் தனியும் பொருட்டு இதையும் ஏற்றுக்கொண்டு உயிர் வாழ்வார்களா இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் என்று அவர் கூறுகிறார். இங்கே சிறுமை வெளிப்படுகிறது பாருங்கள். நாயை கட்டுவது போல சங்கிலினால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையிலிட்டனர். அப்படி சிறையிலிட்டவரின் உதவியினால் வந்த தண்ணீரை மன வலிமையின்றி, மதுகை என்றால் மன வலிமையின்றி இறந்து உண்ணுபவரை இந்த உலகில் அரசர் என போற்றுவார்களா. இங்கே சிறுமை எனும் பண்பு வெளிப்படுத்துகிறது. அடுத்து பார்த்தோம்னா மறுக்கை. மறுக்கை என்பது ஆச்சரியம், வியப்பு. கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை குன்றவர்கள் அடைந்த வியப்பு. பாருங்கள், ஒரு ஆச்சரியம் பார்க்குறோம். இப்போ வந்து வானத்தில் ஒரு ஏரோப்ளைன் போனால் ஆச்சரியம் பார்க்குறோம் இல்லையா? அதே போல் திருமா பச்சனிக்கு அமரருக்கு அரசன், அமரர் என்றால் தேவர்கள், அரசன் தாம் அமரருக்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுந்தனை காட்டி அவளோடு என் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போடும் என்ற சிலப்பதிகாரத்தில் ஒரு பதிகத்தில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. திருமா பச்சனிக்கு, திருமா என்றால் திருமால், பத்தினி என்றால் ஆண்டாள். திருமா பச்சனிக்கு, அந்த திருமா பச்சனி ஆகிய அந்த கண்ணகி அமரருக்கு அரசன், அமரர் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் அரசனாகிய இந்திரன் தமர் வந்து ஈண்டி, இந்திரன் நம்முடைய வண்டி வந்து ஈண்டி அவள் காதல் குழந்தனை காட்டி, அவள் என்றால் இங்கே கண்ணகி குறிப்பிடப்படுகிறாள். காதல் குழந்தனை காட்டி, காதல் குழந்தை என்பவன் இங்கே கோவலன். அவளோடு என் கண்புலம் காண விண்புலம் போயது, என் கண்களது காட்சி மறையும் வரை அந்த விண்ணில் அந்த மயிர்பொறியானது சென்றது. இது இரும்பூது போலும். இரும்பூது என்றால் ஒரு பேய் போன்ற ஒரு மாயத்தோற்றம் என்று அவர்கள் அந்த மக்கள் கூறுகிறார்கள். அதாவது கண்ணகி வந்து வானூர்தியில் வானூர் சென்றபோது அங்கே இருக்கின்ற அந்த மலைவாழ் மக்களாகிய அந்த குறவன் குறத்தி மக்கள், குன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க, அமரருக்கு அரசன் திருமாபத்தினிக்கு, திருமாபத்தினி என்றால் ஆண்டாளுக்கு, திருமாபத்தினி என்றால் ஆண்டாளுக்கு அமரருக்கு அரசன், அமரர் என்றால் தேவர்களுக்கு அரசனாகிய அந்த இந்திரன் தமர் வந்து ஈண்டி, அவன் தாமாக வந்து கண்ணகியை காதல் கொழுந்தனை காட்டி கண்ணகியையும் கோவலனையும் தம்முடைய வானூர்திக்கு அழைத்துச் சென்றான் எனும் செய்தியை இங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்போது அந்த மலைவாழ் மக்கள் அதை பார்த்து வியப்பு அடைந்தார்கள், ஆச்சரியம் அடைந்தார்கள் என்பது இங்கே குறிப்பிடப்படுகிறது. இங்கே மறுக்கை எனும் ஒரு வியப்பு எனும் ஒரு மெய்ப்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க, அச்சம். யானை சிறந்து வர மகளிர் நடுங்கி அஞ்சியதை வெளிப்படுத்துதல். மையல் வேளம் மடங்களின் எதிர்தர உய்வு இடம் அறியம் ஆகி ஒய்யென திருந்துகோள் இயல்வலை கழிப்ப நானு மறந்து விதப்புறு மனத்தையும் விரைந்து அவற்பொருந்தி சோர்வுறு மஞ்சையின் நடுங்க. மையல் வேளம், மையல் என்றால் மதம் பிடித்த அந்த வேளம், மடங்கள், மடங்கள் என்றால் பெண் யானை. அந்த மதம் பிடித்த மதம் கொண்ட ஆண் யானையும் பெண் யானையும் எதிரே வர பெண்கள் வந்து நீர் எடுத்து வர ஆற்றுக்கு செல்கிறார்கள். அப்போது யானைகள் எதிர்கொண்டு வரும்போது அந்த பெண்களை காண இந்த அரசன் அங்கே, அரசராகிய அந்த தலைவன் அங்கே வீற்றிருக்கிறார். இந்த பெண்கள் எப்போது வருவார்கள், தமது காதலை வெளிப்படுத்தலாம் என அவர்கள் காத்திருந்த போது அவர்களிடம் கோபித்து கொண்டு நீரெடுத்து வர சென்ற அந்த பெண்கள் எதிரே பெண் யானையும் ஆண் யானையும் ஒன்றாக சேர்ந்து வர அந்த யானையிடம் தப்பித்து உயிர் பிழைக்க இடம் அறியாமல் ஓடி சென்று அவர்கள் காலில் போட்டிருந்த கொலுசு, கையில் அணிந்திருந்த வளையல்கள் எல்லாமே கலன்று விழும்படியாக ஓடி சென்று தங்களது வெட்கத்தை மறந்து மனம் பதைத்தவராகி வேகமாக சென்று அந்த தலைவனிடம் சென்று உயிருக்கு ஒரு உய்விடம் தேடுகிறார்கள். யானைக்கு பயந்து ஓடிப்போய் அந்த தலைவனிடத்தில் சென்று அவர்களோட மார்போடு சென்று கட்டிப்பிடித்து பதுங்குகிறார்கள். அவர்களது மனமானது பதற்றம் ஒரு மனதாக இருந்தது. விரைந்து அவர் பொருந்தி அவரோடு சென்று அவரை கட்டிப்பிடித்து எவ்வாறு குளிர் வந்தால் மயில் நடுங்குமோ அதே போல் இவர்கள் நடுக்கிக் கொண்டு யானை கண்டு நின்றார்கள் என இந்த குறிஞ்சிப்பாட்டு குறிப்பிடுகிறது. மதம் பிடித்த யானை மரங்களை முறித்தது, கார்கால மேகம் இடிப்பது போல முழங்கியது, உயிர் பிழைப்பதற்கு வேறிடம் காணவே இல்லாமல் மனநடுக்கம் அடைந்தோம், உயிரினும் சிறந்த நாணத்தை வெட்கத்தை காக்க மறந்தோம், வளையல்கள் ஒழிக்க விரைந்து ஓடிச் சென்று அவனைச் சேர்ந்து, அவன் என்றால் அந்த தலைவனைச் சேர்ந்து மயில் போல் நடுங்கி நின்றோம். இங்கே வந்து பார்த்தோம்னா அச்சமே ஒரு மெய்ப்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்து பெருமிதம். பெருவீரன் ஒருவன் தனியாக பெரும்படையை எதிர்க்கும் பெருமிதத்தை குறிப்பிடுதல். ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறுசுடர் முட்பேர் இருளாங்கண்டாய், சிறுசுடர் முட்பேர் இருளாங்கண்டாய், எருசுடர் வேல் தேங்குலாம் பூந்தறியில் தேர்வேந்தே நின்னோடு பாங்கலாம் மன்னர் படை.
பார்த்தோம்னா உரு சுடர் வாளோடு. உரு சுடர் வாள்னா மிக ஒளி பொருந்திய வாளோடு ஒரு கால் விலங்கின் விலங்கு என்பது பார்த்தோம்னா அங்கே மாலைன்னு சொல்கிறாங்க. செல்சுடர் முற்பேர் இருளாங்கண்டாய். சிறிய சுடரானது மிகப்பெரிய இருளை விளக்குவது போல, மிகச்சிறிய ஒரு விளக்கினுடைய வெளிச்சமானது மிகப்பெரிய ஒரு இருளை விளக்குவது போல, எரி சுடர்வேல் தேங்குலாம் பூந்தறியல் தேர்வேந்தே என்னோடு பாங்கலா மன்னர்படை. எருதற்கு ஒளிமிக்க வேலனையும் தேர்ந்திருந்த பூமாலனையும் உடைய தேர்வேந்தனே, வாளுடைய பகையரசனின் பெரும்படையை நான் தடுப்பேன். எவ்வாறு? என் முன் அப்பெரும்படை சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவது போல ஓடும். இங்கே வீரம் வெளிப்படுத்தப்படுகிறது, இங்கே பெருமிதம். அடுத்து பார்த்தோம்னா வெகுளி. தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டியன் நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுதல். நீ எல்லாத்துக்கும் இளையவன், உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிய பகைவேந்தர் மீது பாண்டியன் நெடுஞ்செழியன் சினம் கொண்டு கோபம் கொண்டு வன்மையான சினத்தை கூறுகிறான். உரு துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறுசல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அருஞ்சமஞ்சிறைய தாக்கி முரசமுடு ஒருங்கு அகப்பட்டே ஆயின். சிறுசல் சொல்லிய சினமிக்க வேந்தரை வென்று அவர்கள் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசையும் ஒருங்கே நான் கைப்பற்றுவேன் என அவன் கூறுகிறான். உரு துப்பு அஞ்சாது. உரு துப்பு என்றால் அந்த வருகின்ற அந்த துன்பங்களுக்கு அஞ்சாது உடல் சினம் செருக்கி உடல் கூடிய அந்த பலத்தை பெருக்கி சினம் கொண்டு சிறுசல் சொல்லிய சினங்களோ வேந்தரை சிறுமியாக என் சொல்லை சொல்லிய சினம் கெழுந்த அந்த வேந்தர் சினம் கொண்ட அந்த வேந்தரை அருஞ்சமன் சிறையை தாக்கி, அதாவது முற்றிலும் சிறையும்படி தாக்கி முரசமோடு ஒருங்கு அகப்பட்டே ஆயின். முரசோடு மற்ற அனைத்தையும் நான் கைப்பற்றுவேன் என அவன் கூறுகிறான். இங்கே கூறப்படுவது பார்த்தோம்னா வெகுளி சினம் என்பது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா உவகை. இறுதியாக உவகை என்னும் ஒரு மெய்ப்பாடு. மலைமேகத்தை கண்ட மயில் போல நீலவண்ணனாகிய கணனை கண்ட குந்தியின் மகிழ்ச்சி. குந்தி தேவி கணனை காண வேண்டி நீண்ட நாள் தவம் இருக்கிறாள். அப்போது அந்த குந்தி தேவிக்கு அந்த கண்ணன் காட்சி தருகிறான். அந்த குந்தி தேவி கணனை கண்டபோது நடந்த நிகழ்ச்சி பாருங்கள். மண்டல மதியமன்ன மாசர முகத்தினாலும் திண்டரன் மருகின்றனை சென்றதிற் கொண்டு பாருங்கள் பாடல். மண்டல மதியமன்ன மாசர முகத்தினாலும் திண்டிரன் மருகின்றனை சென்றதிற் கொண்டு வெண்டிரை மகரவேலை விரிபுடன் முகந்து தோன்றும். வெண்டிரை மகரவேலை விரிபுடன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்தகானும் குளிர்பசும் தோகை போன்றாள். வெண்திரை வெண்மையான திரை மகர வேலை விரிபுடன் முகந்து தோன்றும். வெண்மையான அலைகளை உடைய மகர வேலை. வேலை என்றால் கடல் என்பது பொருள். மகரம் என்றால் அந்த நிறத்தை குறிக்கும், பச்சையான நிறம் கொண்ட அந்த கடல். அந்த திரை என்றால் அலைகள். வெண்மையான அலைகளை கொண்ட பச்சை நிறம் கொண்ட அந்த கடலை விரிபுடன் முகந்து தோன்றும், அதாவது முகர்ந்து தோன்றுகின்ற அந்த கொண்டலை. புடன் என்றால் நீர் என்ற அர்த்தம். விரிந்து அந்த நீரை உறிஞ்சி தோன்றுகின்ற கொண்டல் என்றால் மேகம். அந்த மேகத்தை மகிழ்ந்து காணுகின்ற குளிர்ந்த பசும் தோகை போன்ற மயிலை போன்ற அவள் மாறிவிட்டாள், குந்தி மாறிவிட்டாள். இங்கே பாருங்கள், வெண்மையான அலைகளை கொண்ட பச்சையாகிய நிறத்தில் உள்ள அந்த கடலை விரித்து முகர்ந்துகின்ற, அதாவது அகன்று முகந்து நீரை உறிஞ்சுகின்ற அந்த மேகத்தை கொண்டலை மாறுகின்ற அந்த மேகத்தை மகிழ்ந்து காணுகின்ற குளிர்ந்த பசுமையான தோகையுடைய மயிலை போல அந்த குந்தி தேவி மகிழ்ந்தாள். எப்போது மகிழ்ந்தாள் என்றால் மண்டல மதியம் என்ன மாசர மோதினால். மண்டலம் என்றால் பௌர்ணமி என்று தோன்றுகின்ற, மதியம் என்று தோன்றுகின்ற பௌர்ணமி போல மாசற்ற முகத்தை உடைய திண்டிரன் மருகின்றனை. திண்டிரன் என்றால் வலிமையான உடலை கொண்ட அந்த கண்ணனை சென்று எதிர்கொண்டு என்னவென்றால் கண்ணனை நேர் எதிர்கண்டு இந்த மயிலை போல. எப்படி மயிலை போல என்றால் மலைமேகத்தை கண்ட மயிலை போல குந்தி தேவி உளம் மகிழ்கிறாள். முழு நிலவு முகத்தால் குந்தி திறன்மிக்க மருமகன் கண்ணனை எதிர்கொண்டால் வெள்ளலைகள் நிறைந்த நீலக்கடலின் நீரை முகந்து வரும் மேகத்தை கண்ட தோகை மயில் போல் மகிழ்ந்து வரவேற்றாள். பௌர்ணமி போன்று அவள் முகமானது மாற காரணம் என்ன? கண்ணனை கண்டபொழுது அவள் முகமானது பிரகாசமாக மாறிவிட்டது. அப்போது அவள் மனமானது மலைமேகத்தை கண்ட மயிலை போல மகிழ்கிறாள். இங்கே என்ன வெளிப்படுதுன்னா மகிழ்ச்சியானது வெளிப்படுகிறது. உய்ப்போன் செய்தது காண்போர்க்கு எய்தல். உய்ப்போன் என்றால் அவர் செயலை செய்பவன். செய்தது காண்போர்க்கு எய்தல் மெய்ப்பாடு என்ப மெய்யுணர்ந்தவரே. ஒரு கருத்தை கோர விரும்புபவன் அந்த கருத்தின் மூலமாக அந்த கருத்தை காண்போருக்கு அதை முழுமையும் உணர்த்திவிட வேண்டும். அதாவது ஒரு கதையை கூறும்போது அந்த கதையை உண்டான கருத்தை மட்டும் கூறுதல் பார்த்தாது, கதைக்கு உண்டான அந்த உணர்வை அந்த காண்போர் கேட்கும் வண்ணம் சென்று சேர்த்துவிட வேண்டும்.
திரைப்படங்கள் கூட இப்போ இன்றைக்கி வரக்கூடிய திரைப்படங்கள் கூட அப்படித்தான். ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா, சினிமாவை மட்டும் பார்த்துட்டு இவ்வளோ தான் கதையா அப்படின்னு பாட்டு வெறுமே வரக்கூடாது. அது மிகச்சிறந்த ஒரு படமாக இருக்காது. அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த காட்சிகள் காண்பவருடைய மனதில் சென்று ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திரைப்படத்தை பார்த்து அவங்க ரசிக்கணும், சிரிக்கணும், ஆடணும், பாடணும், அழுகணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த வெளிப்பாடு அங்கே கண்டிப்பாக நிகழணும். அதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இருக்கும். அதுதான் வந்து சேற்றியும் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள். உயிர்ப்போன் என்பவன் நடிப்போன். நடிப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல். காண்போர்க்கு அந்த உணர்ச்சியை எய்தும் வகையில் இருக்க வேண்டும். அதுதான் மெய்ப்பாடு என அந்த மெய்ப்பாடை உணர்ந்தவர்கள் கூறுவார்கள் என சேற்றியும் எனும் நூலானது குறிப்பிடுகிறது. இதோடு இன்றைய பாடப்பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பாடப்பகுதி சந்திப்போம். நன்றி.